அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத கடன் தீர செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க, எப்பேற்பட்ட கடனும் தீர்ந்து விடும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க. இப்போது இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் கடன் வாங்காதவங்க அப்படின்றது யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்க வசதிகளுக்கு ஏற்ப சின்னதாகவோ பெருசாகவோ கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பலர்கிட்டையும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி நம்ம கூனி குறுகி நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போம். அப்படி நம்ம இந்த கடன் பிரச்சனையால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் சரி, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்தும் சரி, நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கடன் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். கடன் வாங்காதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க. அப்படின்னா இந்த கடனால் தான் பலருக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடுகிறார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ கடன் இஷ்டப்பட்டு வாங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகளில் கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு மருத்துவ எமர்ஜென்சிக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொண்ணோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இந்த கடனை வாங்கிடுவாங்க. அப்படி அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது, இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். அந்த ராகு கேது இடம் சரியில்லாமல் இருந்தால் கடன் மேல் கடன் சேர்ந்து அந்த கடனால் பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முருகப்பெருமான் தான். அப்போ முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்போ அதன் அடிப்படையில் தான் செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில் என்னங்க வேணும்? நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் தேடிட்டுருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க, அந்த கடன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சேர்த்து முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சந்தனம் தாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, மற்ற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளால் பலரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது நாம் திக்கட்டவனுக்கு தெய்வம் தாங்க தோணை. அப்போது நாம் தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து நான் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் முருகா அப்படின்னு முருகன் காலடியை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சந்தனத்தை தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுலேயும் நல்ல சுத்தமான சந்தனமாக இருக்க வேண்டும். அதை பார்த்து வாங்கி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ எவ்வளவுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போது உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு குளிர சந்தன அபிஷேகம் செய்வாங்க. சந்தன காப்பு கூட அந்த தைப்பூசத்துக்கெல்லாம்
முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்று வந்து அந்த சந்தன காப்பு அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னே நாம் இதை சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு பொருள் ரொம்பவே நறுமணமிக்க குளிர்ச்சியான ஒரு பொருள். இது எப்படி அவரை குளிர வைக்கிறதோ அதே மாதிரி அவர் மனம் குளிர்ந்து நாம் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் உடனடியாக கொடுப்பார். அதனால தான் முருகப்பெருமானுக்கு இந்த சந்தனம் அப்படிங்கிறத நம்ம வாங்கி கொடுக்க வேண்டுங்க. நீங்கள் நல்ல சுத்தமான சந்தனம், நல்ல வாசனை நிறைந்த சந்தனமாக இருக்க வேண்டும். அதை நல்லா பார்த்து கவனித்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க, செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு நின்றுவிடும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோடு நம்மளுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேர்த்து வாங்கி கொடுங்க. துவரம்பருப்பும் வாங்கி கொடுக்கலாம், செவ்வரளி பூக்களையும் வாங்கி கொடுக்கலாம், அதோடு சேர்த்து இந்த சந்தனத்தையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான ஒரு பகுதியை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிம்மதியான நாட்களாக அமையும். அப்போது நாம் வந்து பொதுவாகவே இப்போ முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே நாம் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நம்ம முன்ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது ஒரு பாவம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கர்ம வினையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சிட்ருப்போம் பல கஷ்டங்களை. அப்போது நம்ம கர்ம வினை எப்போ குறையுதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கர்ம வினை எப்போ குறையும்? நாம் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிட்டு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நாம் வாழ்ந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த செவ்வாய்க்கிழமை மிக மிக விசேஷம். ஏன்னா நம்மளுக்கு பஞ்சமி இரவு 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. 8 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறது. அதன் பின்பு நம்மளுக்கு சஷ்டி திதி தொடங்கி விடுகிறது. அப்போது செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம். பஞ்சமியும் இன்னைக்கு வருகிறது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள். இந்த நாள்லேயே நம்மளுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த கிழமையில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியும் நம்மளுக்கு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையே நீங்கள் ஆரம்பிக்கலாம். அம்மா நான் இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது எத்தனை செவ்வாய்க்கிழமை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இதை 6 செவ்வாய்க்கிழமை ஆறுமுக பெருமானுக்காக இந்த சந்தனத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு இந்த சந்தனத்தை 6 செவ்வாய்க்கிழமை கண்டினியூஸாக நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். எப்பொழுதும் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நான் நம்பிக்கையோடு செய்ய சொல்லுவேங்க. அதனால் முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.